அதே மாதிரி இன்றைய கால சூழல்ல பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க, பெத்தவங்க பேச்சை கேட்குறாங்களா, பிள்ளை வளர்ப்புன்றது அப்போ எப்படி இருந்தது, 90s 80ஸ்ல எப்படி இருந்தது, இப்போ இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிள்ளை வளர்ப்பு. நல்ல வார்த்தை கவனிங்க மக்களே. இந்த 2000க்கு மேலே இருக்கிற பசங்க கிட்ட இந்த அடம், இந்த பிடிவாத குணம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஏன் வந்தது காரணம், இதுக்கு பசங்க காரணமா, இந்த சொசைட்டி காரணமா, நீங்கள் காரணமா இருக்கும். ஆனால் அதுக்கு மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு கிடையாது. உங்களுக்கு நான் உங்கள் புள்ள தோற்று போகிறதுக்கு ஒரு காரணம் இது, ஒரு ரீசன். முழுக்க பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு ஒரே காரணம் பெற்றவங்க மட்டும்தாம்மா. இது இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்ல சொன்னால் அப்படி இருந்தால் எனக்கு கமெண்டில் போடுங்க. ஏன்னா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம், ஒரு நல்ல தலைப்பு, நல்ல டைட்டில் வச்சுருக்கீங்க. இந்த பதிவுகள் நம்ம கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சி. நிறைய நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் போராடிட்டு இருக்கிறத நான் கண் முன்னாடி பார்க்குறேன். என்னால் உணர முடியுது. நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த வகையில் இன்னைக்கான தலைப்பு என்னென்னா, பிள்ளை வளர்ப்பு. நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் பிள்ளை வளர்ப்பு பற்றி. அதே மாதிரி இன்றைய கால சூழலில் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க, பெத்தவங்க பேச்சை கேட்குறாங்களா, பிள்ளை வளர்ப்புன்றது அப்போ எப்படி இருந்தது, 90s 80ஸ்ல எப்படி இருந்தது, இப்போ இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பிள்ளை வளர்ப்பு எப்படி இருக்குது? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த வீடியோ ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்டே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உட்காரும்போது நிறைய பேர் கிளைண்ட்ஸ் வருவாங்க. என் பையன் என்னை மதிக்க மாட்டேறான், 14 வயசு பையனாக இருக்கான் என்னை மதிக்க மாட்டேறான், 20 வயசு பையன் இருக்கான் அவனை காலேஜ் இப்போ தான் சேர்த்தேன் என்னை மதிக்க மாட்டேறான், என்னை கை வாங்கிட்டு வரான், அசிங்கமாக தவறாக பேசுகிறான், என்னை வீட்டில் அடங்க மாட்டேறான் அப்படின்றாங்க. இதுக்கு எல்லாமே காரணம். அதே மாதிரி சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்றாங்க. 7th தான் படிக்கிறான் ஸ்கூலுக்கு போக மாட்றான், 6th தான் படிக்கிறான் ஸ்கூலுக்கு போக மாட்றான். அப்போ அடித்து எங்களுக்கே சீனு போயிடுச்சு, அவனை மாற்றவே முடியல அப்படின்னு வராங்க. ஆனால் இதுக்கு அனைத்தும் இப்போ இந்த 2000க்கு மேலே இருக்கிற பசங்க, நல்ல வார்த்தை கவனிங்க மக்களே, இந்த 2000க்கு மேலே இருக்கிற பசங்க கிட்ட இந்த அடம், இந்த பிடிவாத குணம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஏன் வந்தது காரணம், இதுக்கு பசங்க காரணமா, இந்த சொசைட்டி காரணமா, நீங்கள் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் காரணம். 2வது சொசைட்டி, டெக்னாலஜி, இந்த 2 தான் காரணம். பசங்களை குறைய சொல்ல முடியாது. பசங்கன்றது பார்த்திங்கன்னா குழந்தைங்கன்றது மரம் மாதிரி. நீங்கள் விதையை விதைச்சிட்டு எந்த பக்கமாக நீங்கள் கட்டி வளர்க்குறீங்களோ அது உங்களை சாய்ச்ச மாதிரி நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா அதே போக்கில் தான் அது 40 வருஷம் கூட வளரும். ஆனால் இதே நீங்கள் புதைச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோணல் மணலாக தான் வளரும். ஒரு மரமே ஒரே இடத்துல நின்று ஒரு என்ன சொல்கிற ஒரு உணர்வே இல்லாத ஒரு செடியை நம்ம பேச்சு கேட்காம வளர்ந்து வந்து போகுது அப்படின்னும் போது, நம்ம இந்த சொசைட்டியில் ஆடி பாடி சிரித்து இருக்கிற கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு பசங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எப்படி முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ செடியே நம்ம எப்படி வளர்க்குறோமோ, எப்படி விதைக்கிறோமோ அதை கரெக்டாக வளர்க்குறோமா இல்லையா? சில பேர் பாருங்கள், செடியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வளர்ப்பாங்க, செங்குத்தாக நம்ம வீடு பார்த்த மாதிரி போவோம். இதே நீங்கள் கேர்லெஸ்ஸாக வளர்த்து பாருங்கள், பக்கத்து வீட்டில் சாயம். இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஜென்ரல், இது இருக்கிற லாஜிக், இதான் உண்மை. ஸோ அந்த செடியே அப்படி போகும்போது அப்போ நம்ம பிள்ளைகள் எப்படி நம்மக்கிட்ட வருவாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 1. 2வது, ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே நான் 1 வயசு பிள்ளைக்கே நான் சொல்கிறேன்னே, நம்ம ஃபஸ்ட்டு தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு தட்டில் போட்டுட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு வெளியே நின்று, பால்கில் நின்று, இல்லை மரத்துகளில் நின்று வெளியே நின்று சாப்பாடு வந்து ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. இது உண்மையான ஒரு விஷயம். நிலா வந்து நீ சாப்பிட்றேன்னா காக்கா சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடும், இந்த நிலா பாரு, நிலா ஆயா இருக்காங்க, இந்த நாய் வந்து ஒன்று தூக்கிட்டு போயிடும், பக்கத்துட்டு மாமா பிடிச்சிட்டு போயிடுவான், மிரட்டி அந்த குழந்தைய சாப்பிட வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆமாவா இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஆமாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், 10க்கு 10 ரூமில் ஃபுல்லாக ஸ்க்ரீனை போட்டு ஜன்னலை மூடிடுறோம். ஸ்க்ரீனுக்கான ஏசி கூலிங் வெளியே போயிருந்தோம், மொத்தத்தையும் மூடிடுறோம், உள்ளே உக்காந்துடுறோம். நம்ம டிவியில் இருக்கோம், கையில் ஃபோனை கொடுத்துட்டு குழந்தை கொடுத்துறாங்க. குழந்தை ஃபோன் பார்த்தா தான் சாப்பிடுது. ஆனால் கேட்டேன்னா நம்ம சொல்லுவாங்க, குழந்தை ஃபோன் பார்த்தா தான் சாப்பிடுதுன்னு. அந்த ஃபோனை குழந்தை கேட்டுச்சா? 1 வயசு குழந்தை ஃபோனை கொடுன்னு நான் கேட்டுச்சா? ஏன் கொடுத்தீங்க? அப்போ எங்கே மைனஸ்ஸு? அப்போ உங்கள்கிட்ட தானே ஆரம்பம், உங்கள்கிட்ட தானே ஆரம்பம். அப்போ என்ன ஆகும்? சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கும், தூக்கம் வரலன்னா ஃபோன் பார்க்கும், போர் அடித்தா ஃபோன் பார்க்க ஆரம்பிக்கும், அழுதா ஃபோன் கொடுப்பீங்க.
ஃபோன் கொடுத்தா அது சைலண்ட்டாக இருக்கணும். சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு கிடையாது. உங்களுக்கு நான் உங்கள் புள்ள தோற்று போகிறதுக்கு ஒரு காரணம் இது ஒரு ரீசனு. ஏன்னா அடம் பிடிச்சா அழுதா ஃபோன் கொடுத்துட்றாங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணும்? அழுவோம், அந்த ஃபோனை வாங்கும். ஃபோன் பார்க்கும்போது நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் நல்லது கெட்டது எல்லாமே வரும். அதில் பேசுகிற ஸ்டைலு, அதில் பேசுகிறோமோ எப்படி பேசுகிறாங்களோ பசங்க எதை பார்க்குறாங்களோ அது தானே பேசுகிறாங்க. இப்போ படத்தில் பாருங்கள், சீரியலில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே அடம் பிடிக்கிறது, சண்டை, அது இது நிறைய இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸு. அதெல்லாமே அவங்க பார்க்கும்போது இன்னும் ஏறுது இல்லை. ஏன்னா பசங்களுக்கு வந்து நாலேஜ் சீக்கிரம் ஏறும். ஒரு 40 மேலே இருக்கிறதுக்கும் ஒரு 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற நாலேஜ் ஸ்பீடு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட்டுன்னு கற்பூரம் மாதிரி பற்றுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுலேருந்து தான் ஆரம்பமே. அப்படியே சாப்பாடு, அப்படியே தூக்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறது, அப்படியே நான் டியூஷன் போயிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஃபோனு அவுட்டிங்கு, தேட்ரு, பார்க், அப்படியே வந்து பிள்ளைங்களை முழுக்க கெடுக்கிறது ஒரே ரீசன் பேரண்ட்ஸ் மட்டும்தான். அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற அந்த 1 மணி நேரம் தேவைன்றதால பசங்களை ஆஃப் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் தான் அந்த ஃபோன். ஆனால் அந்த ஃபோனு 5 வயசு 3 வயசில் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்போ அந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஃபோன் கையில் இல்லாமல் எப்படி இருப்பாங்க? நம்மளால் இருக்க முடியுதா? ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்களா, உடனே ஃபோன் உள்ளே போயிடும். ஒன்று இன்ஸ்டாவில் போய்டும், இல்லை யூடியூப்பில் போய்டும். போதா இல்லையா? 40-50 வயசு நம்மளே இருக்கும்போது இப்போ தான் வளர்கிற பசங்க எப்படி இருப்பாங்க? அப்போ அதில் தான் போவோம். அதில் மைண்டு போயிடுச்சுன்னா படிக்க மைண்டு போகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸு, இதில் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கறது, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸு, இன்ஸ்டாவில் ஃப்ரெண்ட்ஸு, யூடியூப்பில் அப்படியே சேர்ந்து அவங்களுக்குன்னு தனி ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது இந்த படிப்பு, சொசைட்டி, அப்பா அம்மா மரியாதை கொடுக்குறது எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க வேறு உலகத்தில் இருக்காங்க. அவன் வேறு உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து படிடா சாப்பிட்றான்னு எப்படி செய்வான்? முழுக்க பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு ஒரே காரணம் பெற்றவங்க மட்டும்தாம்மா. இது இல்லைன்னு ஒருத்தவங்களை சொன்னால் அப்படி இருந்தால் எனக்கு கமெண்டில் போடுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க தான் காரணம். நான் எங்கே சொன்னேன் உங்களுக்கு, எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். சாப்பிட வைக்கிறதுலேருந்து ஃபோன் கொடுக்குறதுலேருந்து குழந்தை தூங்க வைக்கிறது ஃபோன் கொடுக்குறீங்க. ஸ்கூல் போறியா? ஃபோன் தரேன். டியூஷன் போறியா? நான் ஃபோன் தரேன். அப்பா டாடி இப்போ வெளியில் இப்போ ஃபோன் பேசிட்டு வரேன், ஃபோன் பேசினிடு. டாடி அப்பா அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ ஃபோன் யூஸ் பண்ணிடுது. சொந்தக்காரர் வந்திருக்காங்களா, நீ ஃபோன் எடுத்து மேலே போ, டிஸ்டர்ப் பண்ணாத. அப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த ஃபோன் வச்சுக்கோ. அம்மா கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீ ஃபோன் யூஸ் பண்ணு. அம்மா கொஞ்ச நேரம் சமைக்கிறேன், நீ ஃபோன் யூஸ் பண்ணுன்ட்டு போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ ஃபோனே கதியாக இருக்கான், ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கான்னா பசங்க கெடுக்கிறதுக்கு ஒரே ரீசன் பேரண்ட்ஸ் மட்டும்தான். ரெண்டாவது இந்த சொசைட்டி. இதுதான் உண்மை. டெக்னாலஜின்றது பார்த்திங்கன்னா நம்ம வளர்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜி தவிர நம்ம அழியறதுக்கு கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைங்க மனசில் திணிக்கிறதே நம்ம தான். எந்த 1 வயசு புள்ள ஃபோன் கேட்குறான், எந்த 3 வயசு புள்ள ஃபோன் கேட்குறான், நீங்கள் அது ஃபோன் முதல்ல கொடுக்குறீங்க. இது கொடுக்குறதால தான் அது வினையே வருது. தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, இது நான் லைட்டாக பேசியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. நான் இப்போ பேசியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள குழந்தைக்கு தான் பேசியிருக்கேன். இன்னும் 10 வயசு மேலே வயசு பிள்ளைக்கு நீங்கள் எப்படி வளர்க்கணும் அதை நான் பேசலை. நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லியிருக்கிறது, நீங்கள் ஒரு குழந்தையாக வளர்க்கும் போதே அந்த 1 வயசு 2 வயசு சாப்பாடு கொடுக்க வளர்லேருந்து கதை சொல்லி வளர்க்குறது, பிள்ளை வெளியில் உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறது, ஆயா கதை சொல்கிறது, காக்கா கதை சொல்கிறது, இதெல்லாம் சோறு ஊட்டும் போது அந்த குழந்தைங்க வந்து கதை கேட்குறது, சாப்பிடும். இப்போ ஃபோனு பார்க்குறது தான் பிள்ளைங்க சாப்பிடுதே. நீ சாப்பிட்றியா, நான் ஃபோன் தரியா, நான் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ சாப்பிடு, நான் ஃபோன் தரேன்னுவாங்க. அடுத்த வேலைக்கு பசங்க என்ன கேட்பாங்க, நான் சாப்பிட்றேன், ஃபோன் தரியா? அப்போ நான் சாப்பிட்றேன். அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்? பிள்ளை சாப்பிட்ணும், அப்போ ஃபோன் பாரு. அப்போ இப்படி பார்க்க 3 வயசுலேயே சோடா பொடி மாரி கண்ணாடி போடுதுங்க குழந்தைங்க. 2 வயசில் கண்ணாடி போட்டுக்குதுங்க. சில பிள்ளைங்கள யூடியூப்பில் சில நூடத்தில் பார்த்துருக்கேன், ஃபோனே கையில் இல்லை, ஆனால் ஃபோன் மாதிரியே அவன் ரியாக்ஷன் பண்ணுறான். அப்போ உங்கள் பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான்மா. ஸ்மார்ட் வேர்ல்டில் இருக்குன்றது டிசிஷனில் உங்கள் பிள்ளைங்களோட ஃபியூச்சர் கேரியரை டோட்டலாக நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுறீங்க. தயவு சொல்கிற மக்களே, நான் உங்களை குத்தம் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், நீங்கள் சீக்கிரம் முடியணும், நீங்கள் வேலைக்கு போகணும், நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், எல்லாமே நீங்கள் வந்து பிள்ளைக்கு செய்கிறன்ற ஒரு விஷயத்தால் நல்லது பண்ணுறேன்னு அவங்கள வந்து கெட்டதை தான் நீங்கள் திணிக்கிறீங்க. நல்லது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேர் வேலைக்கு போகிறோம்பா, கஷ்டப்படுறோம்பா, சேர்த்து வைக்கிறோம்பா, யாருக்கு சேர்க்குறோம்? பிள்ளைக்கு சேர்க்குறோம் அப்படின்னு உங்கள் மனசில் எண்ணம். ஆனால் நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு. அந்த பிள்ளை என்ன ஆவான்? காலேஜ் போய்ட்டு வருவான், இல்லை ஸ்கூல் போய்ட்டு வருவான், தனிமையாக இருப்பான். தனிமையாக இருக்கும்போது ஃபோன் கையில் இருக்கும். அவன் 10 வயசில் தனிமையாக ஆரம்பிச்சிட்டான்னா அப்போ 15 வயசு 20 வயசில் போகும்போது எப்படி அவன் ஃபேமிலியில் மிங்கிள் ஆவான்? தனிமையில் தானே இருப்பான். ஏன்னா அவன் தனிமைன்றது என்ன, அது எல்லாமே கிடச்சிரும் வாழ்க்கையில். ஸோ உங்கள் பிள்ளைய வந்து நான் நல்லா வளர்க்குறேன், அவனுக்கு சொத்து சேர்க்குறேன்னு அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இல்லாத விஷயத்த நீங்கள் தான் திணிக்கிறீங்க. ஸோ ஒருத்தர் வேலைக்கு போனால் ஒருத்தர் குழந்தைய பார்க்கணும். குழந்தைய பார்க்குறது ஒரு கடமை கிடையாதுங்க, அது உங்களோட
வரப்பிரசாதம், அது உங்கள் இறைவன் உங்களுக்காக கொடுத்த ஒரு பொக்கிஷம். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்? சொத்து இருந்தால் மட்டும்தான் நல்லா வாழ்வான்னு கிடையாது. கரெக்டாக வளர்த்து பாருங்கள். அதுதான் நீங்கள் அவனுக்கு கொடுக்குற ஒரு யோகம், அதுதான் அவனுக்கு கொடுக்குற ஒரு பதவி, அதுதான் அவனுக்கு கொடுக்குற ஒரு நீங்கள் பேங்க் பேலன்ஸு, அவனுக்கு கொடுக்குற திறமை. இந்த சொசைட்டியில் எந்த ஒரு கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது, தவறாக பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாது. இது எதுவுமே செய்யாமல் நல்லவனாக இருக்கட்டும், அவன் தான் கோடீஸ்வரன். நீங்கள் எல்லா பழக்கத்தை வச்சுக்கிட்டு எல்லா பேட் ஹேபிட்ஸும் வச்சுக்கிட்டு அக்கௌண்ட்டில் காசு வச்சா என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ தயவுசெய்து சொல்கிற மக்களே, ஆரம்பத்தில் வைக்கிறதுனா நம்ம ஏன்னா ஒரு கோணம் முக்கோணம்னா கடைசி வரையும் முக்கோணம் தான். அதனால் வளர்ப்பு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக வளர்த்திங்கன்னா ஃபியூச்சர் உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும். பிள்ளைக்கு சம்பாதிக்கணும் பிள்ளையை நீங்கள் தவற விடுறீங்க. முக்கியமாக அந்த வார்த்தைக்கு கவனிங்க. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க குருஜி. இப்போ இருக்கிற கால சூழலில் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எப்படி இருக்காங்கன்றதை நீங்கள் எடுத்து சொன்னீங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இதை மாற்றிக்கோங்க, உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சரே வீணாக போயிட்டுருக்கு, அதை முதல்ல கவனிங்கன்னு ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி குருஜி. நன்றிம்மா.